Hi friends, welcome to balakavi channel. இன்னைக்கு வந்து homemade garam masala எப்படி செய்யறது அப்படின்றத फ्रेंड्स இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன். எங்க வீட்ல நான் வந்து garam masala எந்த ரெசிபிகளுக்கு யூஸ் பண்ணுவேனோ அதுக்கு வந்து நான் இந்த மசாலா பொடி தான் ரெடி பண்ணி சேர்த்துட்டு இருக்கேன். இந்த மசாலா பொடி வந்து நல்ல டேஸ்டாவும் இருக்கும். நம்ம வீட்லயே prepare பண்றதுனால நமக்கு ஒரு ஹைஜீனிக் பொருளாவும் இருக்கும். இதுல வந்து மிளகாய் வற்றல் சேர்க்கல நானு. மிளகும் கிராம்பும் அதுக்கான காரணத்தை வந்து நமக்கு காரத்தை வந்து கொடுத்துரும். அதனால அதுவே போதும். வாங்க இந்த மசாலா பொடி எப்படி ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். முழு தனியா 50 கிராம் சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் தனியா மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான், தனியா நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை நான் ஒரு பிளேட்ல மாத்திக்கிறேன். பச்சை ஏலக்காய் 10 கிராம், கருப்பு ஏலக்காய் 10 கிராம், லவங்கம் 10 கிராம், மிளகு 10 கிராம், பட்டை 10 கிராம், ஜாவித்ரி பூ நாட்டு மருந்து கடைகளில் கேட்டால் கிடைக்கும், இது ஒரு 5 கிராம். இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வறுபட்டுடுச்சு. இங்க பாருங்க, நல்லா இதே மாதிரி வறுபட்டதுக்கு அப்புறம் நமக்கு இப்படி கைகளால உடைக்கும் போது நல்ல அந்த பொறுபொறுப்பு சவுண்டு கேட்டிருக்கு. இதுதான், இந்த பதம் தான் நமக்கு மிக்சியில நல்லா நமக்கு மசாலாவை ரெடி பண்ண முடியும். இப்போ இதை நான் நல்லா இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். அவ்வளோதான், கரம் மசாலா பொடி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நல்ல நைஸான பவுடராகவும் அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு மிக்சியில் நைஸாக அரைக்க முடியலன்னு தோணுச்சுன்னா இதை நீங்கள் ஜலடையில் சலிச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே இந்த அளவுகள் படி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம குருமா வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே மசாலா வந்து நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பாலகாவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.